இந்த இதில் வந்து நம்ம செட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். செட்டும் மற்ற டேட்டா டைப் மாதிரி தான், லைக் லிஸ்ட் அண்ட் டியூபிள் மாதிரி தான். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறேன். வேரியபிள் நேம் கர்லி பிராக்கெட்ஸ், அதுக்குள்ளே நம்மளுடைய வேல்யூஸ். இப்படி தான் வந்து ஒரு செட்டை கிரியேட் பண்ணணும். இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறேன், பாருங்கள் வந்துருச்சா. இப்போ நான் இதோட டைப்பை செக் பண்ணுறேன். செக் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே செட்டுன்னு வந்துருச்சா. இப்போ வந்து லிஸ்ட் அண்ட் டியூபிள் மாதிரி இதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. செட் வந்து அன்ஆர்டர்டு, unchangeable, allow, no duplicates. இது 3 தான் இதோட ப்ராப்பர்ட்டி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து அன்ஆர்டர்ட்னா நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணேன், ஒவ்வொரு வாட்டி நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா இதோடைய ஆர்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணனா ஒவ்வொரு வாட்டி இதோட ஆர்டர் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த டியூபிள் லிஸ்ட்டில் பண்ண மாதிரி இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. லைக் 1ன்னு கொடுத்து நல்லா பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆக்சஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஏன்னா செட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஆர்டர்டாக இண்டெக்ஸ் வேல்யூஸோடு இல்லாமல் எங்கே வேணால் இருக்கும். ஸோ அதை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அன்சேஞ்சபிள், இதை வந்து நம்மளால் வந்து அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி செட்டு வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ நான் வந்து 2 3 போட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 3 தான் நமக்கு வந்து காட்டுது. ஸோ டூப்ளிகேட்ஸும் இதை அலோவ் பண்ணாது. செட்டில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் வந்து பாசிபிள் கிடையாது. பிகாஸ் இப்போ தான் சொன்னேன், செட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ நம்மளால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. செட்டோட லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஈக்குவல் டு லென் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். 4ன்னு வந்துருச்சா. இப்போ வந்து நம்ம வந்து அதே மாதிரி செட்டில் வந்து லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் மாதிரியே மல்டிபிள் டேட்டா செட்டை வச்சுக்கலாம். 1 வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஹலோ வச்சுக்கலாம், பூலியன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு பாருங்கள் ரேண்டமாக தான் பிரிண்ட் ஆகிருக்கு. சொன்னால அது வந்து அன்ஆர்டர்ட்னு. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் 1, அப்புறம் ஹலோன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் நான் இங்கே கொடுத்த ஆர்டர் என்ன 1 ஹலோ அண்ட் ஃபால்ஸ். இங்கே ஆர்டர் வந்து மாறி பிரிண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவே இங்கே நான் ட்ரூ கொடுத்தேன்னா இங்கே எனக்கு வெறும் 1 அண்ட் ஹலோ தான் பிரிண்ட் ஆகிருக்கு, ட்ரூ பிரிண்ட் ஆகலை. ஏன்னா ட்ரூவோட வேல்யூ பூலியன் படி அதுக்கு வந்து ட்ரூவோட வேல்யூ வந்து 1. ஸோ 2 1 இருக்குது. ஸோ டூப்ளிகேட்ஸை இது வந்து அலோவ் பண்ணாது. இதுவே நான் இங்கே வந்து 0 கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்து நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு 0 பிரிண்ட் ஆகும், ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகாது. ஏன்னா ஃபால்ஸோட வேல்யூ பூலியன் படி 0. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து செட்குள்ளே வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த வேரியபிள் நேம் டாட் ஆட், அதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ ஆட் பண்ணமோ. இப்போ நான் வந்து 6 ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஏன்னு தரேன். பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. இப்படி தான் ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து இங்கே வந்து நம்ம குறிப்பிட்ட இண்டெக்ஸில் ஆட் பண்ண முடியாது. இது அன்ஆர்டர்னால குறிப்பிட்ட இண்டெக்ஸில் ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம நார்மலாக வேல்யூஸ் மட்டும் தான் இதில் ஆட் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸில் ஆட் பண்ண முடியாது. அடுத்து வந்து அப்டேட். அப்டேட்னா என்னென்னா 2 செட் எடுத்துக்கிட்டேன். 4, 5, 6. அப்டேட் என்ன பண்ணோம்னா ஏ லிஸ்ட்டில் பி லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிடும். இப்படி இதோ காட்டுறேன். இப்போ வந்து நான் பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா பாருங்க, ஆல்ரெடி இருக்கிற ஏ லிஸ்ட் 1 2 3யோட பி லிஸ்ட்டும் ஏ கூட ஆட் ஆயிருச்சு. இதுவே நான் பி பிரிண்ட் பண்ணேன்னா பி மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் பி எதுவுமே அப்டேட் பண்ணல. ஏ மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ரிமூவ் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ரிமூவ் எப்படி பண்ணலாம்னா ஏ டாட் ரிமூவ் வேல்யூ 3 கொடுக்குறேன். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் 3 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இதுவே இங்கே வந்து 3 இல்லை. இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு இங்கே எரர் காட்டும், கீ எரர்னு. ஸோ இதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது, அதுதான் டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் என்ன பண்ணோன்னா ஒன்று அந்த வேல்யூ இருந்தால் அதை ரிமூவ் பண்ணோம், இல்லைன்னா அப்படியே விட்டுரும். பாருங்கள் வேல்யூ இல்லை. ஸோ இது அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்துருச்சு. நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பாப். பாப் ஃபங்க்ஷன் எப்படின்னா இது ரேண்டமாக ஒரு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணும். பர்டிகுலர் இது இல்லாமல் ரேண்டமாக ரிமூவ் பண்ணும். பிரிண்ட் இப்போ நான் இங்கே ரேண்டமாக வந்து 3, 4, 5, 6ன்னு கொடுத்துட்டு நான் பாப் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். செக் பண்ணலாம். பாருங்கள் 1 வந்து பாப் ஆயிடுச்சு ரேண்டமாக. இப்போ நான் மறுபடியும் நான் ரன் பண்ணேன்னா அதே தான் ஆயிருக்கு. அதே மாதிரி இதை வந்து லிஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து டெலீட் பண்ணலாம். டெலீட் ஆஃப் ஏ பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணோன்னா பாருங்கள் ஏ இஸ் நாட் டிஃபைன் வந்துருச்சு. அதேமாதிரி இந்த செட்டை நம்ம கிளியரும் பண்ணலாம். உள்ளே இருக்கிற எல்லா ஐட்டமும் டெலீட் பண்ணி எம்டி செட்டாக வச்சுக்கலாம். பாருங்கள் செட்டுன்னு போட்டு நார்மலாக எம்டியாக காட்டுது. இதில் நம்ம லூப் ஃபங்க்ஷன்ஸும் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸ் இன் ஏ பிரிண்ட் எக்ஸ் கொடுத்து நம்ம ரன் பண்ணோன்னா பாருங்கள் 1லேருந்து 6 வரையும் பிரிண்ட் ஆயிருச்சு லூப் மாதிரி. இப்போ நம்ம வந்து செட்டில் ஒரு மேஜரான ஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதான் வந்து ஜாயின் ஆப்ரேஷன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 செட் நான் எடுத்துக்கிறேன், ஏ செட் பி செட். அதுக்கு வேல்யூஸ் நான் அசைன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யூனியன். யூனியன் எப்படி பண்ணலான்னா இப்போ 2 செட் இருக்குது. இப்போ நான் சீன்னு இன்னொரு இது க்ரியேட் பண்ணிவிட்டு சீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏ அண்ட் பியோட யூனியன் வந்து நான் வந்து சியில் சேவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னா ஏ டாட் யூனியன் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் வந்து சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணனா பாருங்க இந்த ஏவும் பியும் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒன்றா சியில் வந்து அசைன் ஆயிருச்சு. இதுதான் யூனியன். நம்ம வந்து யூனியன்னு கொடுக்கலாம், இல்லைனா இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணலாம். 2 எப்படி பண்ணாலும் வரும்.
இது நம்ம வந்து மல்டிபிள் இதுவும் பண்ணலாம். இப்போ 2 மட்டும் இல்லாமல் மல்டிபிள் இதை எடுக்கிறேன். 5,6 ஒன்று எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி சி இருக்கா, நான் டின்னு வச்சுக்கிறேன். சி. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சியை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், டியை பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், 1 2 வந்து ஏ உடையது, 3 4 வந்து பி உடையது, 5 6 வந்து சி உடையது. இது எல்லாம் யூனியன் ஆகி டியில் வந்து அசைன் ஆயிருச்சு. இது யூனியன் கீவேர்டு யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னா ஏ டாட் யூனியன் ஆஃப் பி கமா சி வந்துருச்சா. இதுதான் யூனியன். யூனியனுக்கு அப்புறம் அப்டேட் பார்க்கலாம். அப்டேட் எப்படின்னா, ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே நம்ம வந்து சீன் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி தானே யூனியன் பண்ணோம். எதுவுமே பண்ணாமல் யூனியன் பண்ணி அதை ஏல வந்து இது பண்ணுறது. லைக் வந்து ஏ டாட் அப்டேட் ஆஃப் பி. இது வந்து போன இதுலேயே நம்ம பார்த்தோம், செட்டோட ஆப்ரேஷன்ஸில் பார்த்தோம். அதே இதுதான் இங்கேயும். இது யூனியனுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுவாங்க, புது லிஸ்ட்டு கிரியேட் பண்ணாமல். இதோ கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ அடுத்து வந்து இன்டர்செக்ஷன். யூனியன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூனியன் பார்த்தோம், அப்புறம் அப்டேட் பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்செக்ஷன்னா 2 செட்டுக்குள்ளே இருக்கிற காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு அசைன் ஆகும். லைக் சி ஈக்குவல் டு ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் நான் பின்னு கொடுத்துட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு வேல்யூ எம்டியாக இருக்கும், ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த காமன் எலமெண்ட்ஸும் கிடையாது. இதுவே நான் இங்கே 3 கொடுத்தேன்னா பாருங்கள் 3 பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா 2 செட்லேயும் காமனாக இருக்கிறது 3. ஸோ இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் வந்து 3 வந்து சியில் அசைன் ஆயிடுச்சு. இதுவே நான் ஒரு 3 செட் தரேன், சி ஈக்குவல் டு டி ஈக்குவல் டு 3, 2, 5 தரேன். இங்கே வந்து கமா டி ஆட் பண்ணிடுறேன், அது யூனியன் மாதிரியே. பாருங்கள் 3 தான் நமக்கு அசைன் ஆயிடுச்சு, ஏன்னா 3த்துலேயும் காமனாக இருக்கிறது 3 தான். இதுவே நான் இங்கே கமா 2ன்னு கொடுத்தேன்னா பாருங்கள் 2 and 3 3த்துலேயும் 3 and 2 காமனாக இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து அசைன் ஆகி பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுலேயும் நம்ம அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா ஏ டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக 2 and 3 தான் இருக்குது. ஸோ அந்த 2 and 3யோட வேல்யூ வந்து ஏக்கு அசைன் ஆயிருச்சு. இந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆகி இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா யூனியனோட அப்டேட், இன்டர்செக்ஷனோட அப்டேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். சேம் லைக் சீன் நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் சிஏ பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1 பிரிண்ட் ஆகிருக்கு. டிஃபரன்ஸ்னால் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது ஏல இருந்ததுன்னா அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறதுலாம் பிரிண்ட் ஆகும். இப்போ பியில் வந்து 3 and 2 வந்து ஏல இருக்குது. ஸோ இதை தவிர்த்து பேலன்ஸ் என்ன 1 மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் டிஃபரன்ஸ். இதுலேயே அப்டேட் இருக்குது. சி ஈக்குவல் டு ஏ டாட் டிஃபரன்ஸ் அப்டேட் ஆஃப் பி. நான் இப்போ ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன்.
பிரிண்ட் பண்ணால் ஏ வேல்யூ 1 பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம், யூனியன் அப்டேட், இன்டர்செக்ஷன் அப்டேட், டிஃபரன்ஸ் அண்ட் டிஃபரன்ஸோட அப்டேட். இந்த 6 பார்த்துருக்கோம். இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இன்டர்செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டிஃபரன்ஸுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணலாம்னா மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இப்போ கடைசியாக என்ன இருக்குன்னா சிமெட்ரிக் அப்படின்னு ஒரு இது இருக்கு, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். அது பண்ணி பார்க்கலாம். சி நான் அசைன் பண்ணிட்டேன். ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் பி கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன். இது என்ன பண்ணோம்னா, இது ரெண்டுத்துல காமனாக எது இருக்கோ, இந்த ரெண்டுத்துல எது காமனாக இருக்கோ அதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் பண்ணும். இப்போ 3 and 2 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ 3 and 2 தவிர்த்து இந்த செட்டில் 1 இந்த செட்டில் 4 பிரிண்ட் ஆகும். இதை நான் காட்டுறேன் பாருங்கள், பிரிண்ட் ஆயிருச்சா? இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ரெண்டு செட்டில் இருக்க காமனான எலமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சியில் அசைன் பண்ணி நம்ம சியை பிரிண்ட் பண்ணுறோம். இதுலேயே வந்து அப்டேட் இருக்குது, ஏ டாட் சிமெட்ரிக் அப்டேட் டிஃபரன்ஸ் அப்டேட் பி கொடுத்துட்டு நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணலாம். இது வந்துருச்சா 1,4ன்னு. இதுதான் ஜாயினிங் செட் ஆப்ரேஷன்ஸ்.